Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்றதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே நீங்க நல்லபடியா ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றதுக்கும் நல்லபடியா நீங்க நல்ல காலேஜ் செலக்ட் பண்றதுக்கும் நம்ம சேனல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கோம். அதாவது ரிசல்ட்டுக்கு முன்னாடி கட் ஆஃப் வந்து ப்ரெடிக்ஷன் வந்து எப்படி இருந்துச்சு, ரிசல்ட்டுக்கு அப்புறம் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நாம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான வீடியோவா இது இருக்கும். ஏன்னா அதாவது நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கும், நிறைய பேருக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து வந்திருக்காது. சரியா? அப்படிங்கிற பட்சத்துல கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 நாள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, சரியா, இன்னைக்கு நாளைக்கு அதே மாதிரி மண்டே, இந்த 2-3 நாள்ல காலேஜ் வந்து உங்களோட பயத்தை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்குவாங்க. நிறைய காலேஜ்ல பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சீட் வந்து அவ்வளோ சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிட்டே இருக்கு. நாம இதை சொல்லிட்டே இருந்தோம், போகாதீங்க மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு வந்து இப்போ உடனே போகாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்ம சொல்லிட்டே இருந்தோம். ஆனா நிறைய பேர் அதை கேட்கற மாதிரியே இல்லை. சரியா? நிறைய பேர் போய் என்ன அட்மிஷன் வந்து போயிட்டே தான் இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி டயர் 1 காலேஜ்ல அவங்களுக்கு தகுந்த மாதிரி டொனேஷன் வந்து போட்டுருந்தாங்க. இப்ப டயர் 2 காலேஜ்ல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான கோர்சஸ் இருக்குவாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐடிஎஸ், சரியா, இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் எல்லாத்துக்குமே டொனேஷன் வந்து அப்டேட் பண்ண அவங்களும் ஆரம்பிச்சுட்டாங்க. சரியா? நல்லா வியாபாரம் பண்ண என்ன ஆரம்பிச்சுட்டாங்க. தயவு செய்து கொஞ்சம் நீங்க பொறுமையா இருங்க. கவுன்சிலிங்லேயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீட் வந்து கிடைக்கும். அதனாலதான் நமக்கு கால் பண்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்டையுமே நாம சொல்றது, இந்த காலேஜ் போங்க, இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங்லே கிடைச்சிரும், நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா போக தேவையில்லைங்கிற அட்வைஸ் வந்து நம்ம எப்பயுமே கொடுத்துட்டே இருக்கோம். ஓகே, இப்ப நம்ம சேனல்லே வந்து பாத்தீங்கன்னா ஒரு போல் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். எப்ப அப்படின்னா, ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஒரு போல் வந்து கிரியேட் பண்ணிருந்தோம். சரியா? அப்புறம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு போல் வந்து கிரியேட் பண்ணிருந்தோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு, அதாவது ரியல்லா எப்படி வந்து கட் ஆஃப் வந்து மாற போகுது அப்படிங்கறத ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன இந்த வீடியோல பேச போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் அவங்க அந்த போஸ்ட்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்ப வந்து உங்களுக்கு என்ன பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கு முன்னாடி நாம கொடுத்த அந்த போல், சரியா, அந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த போல்ல வந்து பாத்தீங்கன்னா அபவ் 190 நான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னவங்க வந்து பாத்தீங்கன்னா 24% பேர். சரியா? மொத்தம் எத்தனை பேர் ஓட் பண்ணாங்க அப்படின்னா 2900 பேர் வந்து ஓட் பண்ணாங்க மொத்தமா. சரியா? அப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 190க்கு மேல நான் 24% பேர் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. 180க்கு மேல 27% எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 150க்கு மேல 37% எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. பிலோ 150 வந்து பாத்தீங்கன்னா 12% பேர் எடுப்போம் சொல்லி சொன்னாங்க. இது எப்ப அப்படின்னா ரிசல்ட்டுக்கு முன்னாடி. ஆனா ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்க்கும்போது பயங்கரமான ஒரு சேஞ்ச் வந்து என்ன நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சரியா? இப்ப ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அபவ் 190 இதுல மொத்தம் எவ்வளவு பேர் வந்து ஓட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 3500 பேர் ஓட் பண்ணிருக்காங்க இந்த செகண்ட் வரைக்கும். சரியா? அபவ் 190 வந்து பாத்தீங்கன்னா 19%, அபவ் 180 வந்து பாத்தீங்கன்னா 20%, அபவ் 160 வந்து பாத்தீங்கன்னா 34%, பிலோ 150 26% என்ன பாத்தீங்கன்னா வருவோம்னு சொல்லியிருக்காங்க. நல்லா நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, அதாவது ரிசல்ட்டுக்கு முன்னாடி பிலோ 150 வந்து குறைவான பேர் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா ரிசல்ட்டுக்கு அப்புறம் ரியலா நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வித் ப்ரூஃபோட பாக்குறது 26% பேர், அப்ப அதிகமாக இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் அபவ் 160 வந்து குறைவான பேர் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா 34% பேர் என்ன பாத்தீங்கன்னா அந்த 160ல இருந்து அந்த 180 ரேஞ்சுக்குள்ள வராங்க. அப்ப காம்படிஷன் வந்து என்ன ஹெவியா தான் இருக்க போது. யாருக்கு அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா காம்படிஷன் வந்து ஹெவியா தான் இருக்க போகுது. அப்போ ஓவராலா கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. சரியா? கட் ஆஃப் வந்து ஓவராலா இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற டவுட் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, அதாவது லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் க்ளோசிங் கட் ஆஃப் வந்து நீங்க டிஎன்ஏ வெப்சைட்ல நீங்க பாப்பீங்க. சரியா? டிஎன்ஏ வெப்சைட்ல நீங்க லாஸ்ட் இயர் கட் ஆஃப் நீங்க பார்க்கும்போது அதுல இருந்து அந்த கட் ஆஃப்ல இருந்து நமக்கு வந்து அதாவது அதே கட் ஆஃப் வரதுக்கும், சரியா, அதுல இருந்து ஒரு மார்க் என்ன குறையிறதுக்கும் மேபி என்னன்னா வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். ஆனா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்புகள் இல்லவே இல்லை. சரியா? வித் ப்ரூஃபோட தான் உங்களுக்கு வந்து என்ன சொல்லிட்டு இருக்கோம். அதனால கவலைப்படாதீங்க. நான் திரும்ப சொல்றேன், பயத்துல என்ன போய் மேனேஜ்மெண்ட் கோட்டா போடாதீங்க. நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நாம உங்களுக்கு எந்த கட் ஆஃபுக்கு எந்த காலேஜ் வந்து கிடைக்குங்கிறத கிளியரா நம்ம சொல்லுவோம். அந்த காலேஜ் போய் பாருங்க. சரியா? பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுங்க. கவுன்சிலிங் மூலியமா அவங்க எடுத்து கொடுப்பாங்க. நான் திரும்ப சொல்றேன், கவுன்சிலிங் சீட்டு தான் நமக்கு பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் சீட்டை விட. இதை தெளிவா நீங்க புரிஞ்சுக்குங்க. ரொம்ப ரொம்ப குறைவான கட் ஆஃப் எடுத்துக்கீங்க சார், எனக்கு வந்து 120 தான் சார் வருது, எனக்கு 100 தான் சார் வருது, எனக்கு 90 தான் சார் வருது, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா போடலாம், வேற வழியே இல்லை.
ஆனால் ஒரு 140 ஒரு 150 எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான இருக்கக்கூடிய காலேஜில் நீங்கள் படிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால தொடர்பு கொள்ளுங்க, நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.